வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து போட்டிருந்தாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா மணி சேவிங் டிப்ஸு பட்ஜெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில ஊர்களுக்கு தான் வந்து செட் ஆகும். சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிகளுக்கெல்லாம் வந்து இது செட் ஆகாது. பெருநகரங்களில் வாழ்கிறவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து அவங்களுக்குன்னு தனியாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இன்னொரு சப்ஸ்கிரைபர்லாம் அக்யூஸே பண்ணியிருந்தார். நீங்கள் போடுறப்ப ஒன்லி ஃபார் வில்லேஜு இல்லைனா டவுனு அப்படின்னே போடுங்க. இந்த பட்ஜெட் மை பட்ஜெட் வீடியோ ஃபார் ஒன்லி ஃபார் மெட்ரோ சிட்டிஸ் கிடையாது, எக்ஸப்ட் மெட்ரோ சிட்டிஸ் அப்படின்லாம் போடுங்க. நீங்கள் போடுற வீடியோஸ் எதுவுமே ஒத்து வராதுன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சரி சென்னை, பெங்களூர், மும்பை மாதிரி இருக்கிறவங்க எப்படியெல்லாம் வந்து மணி மேனேஜ்மெண்ட் பண்ணலான்னு வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். ஹை காஸ்ட் ஆஃப் லிவிங் சிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏரியாக்களில் நம்ம எப்படி வந்து பணத்தை மேனேஜ் பண்ணுறது, சம்பளம் கம்மியாக இருந்துச்சுன்னா எப்படி அதை மேனேஜ் பண்ணி பணத்தை சேமிக்கிறது, ஸோ இதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது டிப்ஸ் அப்படிங்கிறத விட சில விஷயங்கள் நம்மளுடைய மனசு சார்ந்து இருக்குது, சில விஷயங்கள் நம்மளுடைய செயல் சார்ந்திருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு சிட்டியில் இருக்கீங்க, ஒரு மெட்ரோ சிட்டியில் இருக்கீங்கன்னா நீங்கள் பட்ஜெட் போடுங்க, என்னென்னவோ பண்ணுங்கள். அதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம், உங்களுக்குன்னு ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைலை உருவாக்கிக்கோங்க. ஃப்ரேம் அ சிம்பிள் லைஃப் ஸ்டைல் ஃபார் யூ. என்னுடைய குடும்பம் இது, எங்கள் வீட்டில் இத்தனை பேர், எங்களுடைய வருமானம், என்னுடைய ஒரு வருமானமோ இல்லை 2 வருமானமோ, என்னுடைய மொத்த வருமானம் இவ்வளவு தான் இந்த மாதத்துக்கு, ஒரு மாதத்துக்கு எனக்கு இவ்வளோ தான் வருமானம் வரும் அப்படின்னா, இதுக்கு நான் எப்படி இந்த மாதிரி ஒரு வருமானத்துக்கு நான் எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் நான் பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைலை நீங்களே உருவாக்குங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸாக்டாக உங்கள் ஃபேமிலிக்கு என்ன தேவை, ஒரு ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்கணும், கிளாத்திங் கொடுக்கணும், இருக்கிறதுக்கு இடம், ஸோ அப்போ ரெண்ட்டு, பிள்ளைங்கள படிக்க வைக்கணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டாக உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளவு செலவாகும், என்னென்ன தேவை, உங்களோட வாண்ட்டை நீங்கள் இதில் எடுக்காதீங்க. அத்தியாவசிய தேவைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் டோன்ட் லிவ் ஃபார் அதர்ஸ். மற்றவங்களுக்காக நீங்கள் வாழக்கூடாது, உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் வாழ்கிறீங்க. சரி, நம்ம வந்து ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைல் தான் லீட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து எங்களுக்கு போர் அடிச்சிடும் நிறைய பேர் சொல்லுவீங்க. இது போர் அடிக்காது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணிக்கிட்டே வாங்க. எப்போ வரைக்கும்னா உங்களோட வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுற வரைக்கும். நீங்கள் அதே சிம்பிள் லைஃப் ஸ்டைலே இருக்கணும்னு சொல்ல வரல. இப்போ நீங்கள் ஒரு பெருநகரங்களை வசிக்கலாம், இப்போதைக்கு உங்களோட வருமானம் கம்மியாக இருக்கலாம். ஸோ அதிலே நீங்கள் இருந்துடக்கூடாது. ஸோ நானும் ஒரு நல்ல ஒரு ரிச் லைஃப் வாழணும்னு நீங்கள் நினச்சி உங்களுடைய வருமானத்தை நல்லா பெருக்கிற வரைக்கும் நீங்கள் கடன் இல்லாமல் சேமிப்போடு இருக்கணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைல் தேவை. ஸோ நீங்கள் உங்கள் வருமானம் பெருக்கிற வரைக்கும் பொறுமையாக இந்த மாதிரி ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைலை வாழ்ந்து பழகுங்க. உங்கள் மைண்டு அதுக்கு செட் பண்ணுங்கள். மற்றவங்கள பார்த்து நீங்கள் மற்றவங்களுக்காக வாழணும்னு நினைக்காதீங்க. மற்றவங்க ஃபேமிலி வேறு, நம்ம ஃபேமிலி வேறு. இதை வந்து நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம். இது நீங்கள் மனதளவில் நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ செட் ஆகிட்டீங்க அப்படின்னாலே பாதி வந்து வெற்றி தான். இப்போ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் போகலாம். 2வது விஷயம், முக்கியமான விஷயம், ஒரு சிட்டிக்கு போகும்போது ஃபஸ்ட்டு நம்மளை அஃபெக்ட் பண்ணுற விஷயம் ரெண்ட்டு. இப்போ பெங்களூர், சென்னை இந்த மாதிரி ஒரு மெயின் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வாடகையே 25,000, 30,000, 40,000. சென்னை, பெங்களூர்லாம் போனீங்கன்னா 50,000 வரைக்கும் வாடகை வாங்குவாங்க. நீங்கள் உங்களோட சம்பளமே அவ்வளோதான் இருக்கும். இப்போ 50,000 வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் அப்படின்னா நீங்கள் 50,000த்துக்கு கொடுத்து இருக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்ட்டை பொறுத்த மட்டும் சம்டைம்ஸ் சில ஆஃபீஸில் குவார்ட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க லக்கி ஃபெலோஸ். ஸோ அவங்கள விட்டுருங்க. அது இல்லாமல் நம்ம தான் ரெண்ட்டை பார்த்துக்கணும், வீடை பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பெருநகரங்களில் இருக்கிற வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வீடை அந்த சிட்டியோட அவுட்டர் சைடு பாருங்கள், அவுட்ஸ்கர்ட்ஸில் பாருங்கள். சிட்டியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மாதிரி வீடு பாருங்கள். அப்போ வந்து வாடகை வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டில் வாடகைக்கு வீடு கிடைக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணியோ நீங்கள் டெய்லி வேலைக்கு வந்துட்டு போகணும். அப்போ நீங்கள் ட்ராவலுக்கு டிரான்ஸ்போர்ட்டு கொடுக்குற அமௌண்ட் வந்து ஓகே, பட் ஆனால் நீங்கள் வந்து அதை விட 3 மடங்கு நீங்கள் ரெண்ட்டுக்கு கொடுத்து பக்கத்துலேயே இருக்கணும்னு நினைக்கிறப்ப பாதி அமௌண்ட் உங்களுக்கு ரெண்ட்டுக்கே போயிடும். ஸோ இதுதான் நான் வந்து ரெண்ட்டை பொறுத்த மட்டும் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. சிட்டியில் இருக்கிறவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகுறது இதனால தான். அப்போ நீங்கள் ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸில் பாருங்கள். அப்போ நீங்கள் ஒவ்வொன்றத்துக்கும் நான் சிட்டிக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கலாம், பட் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நிறையா அவுட்ஸ்கர்ட்ஸே டெவலப் ஆகிடுச்சு, பக்கத்துக்குள்ளே சில கடைகள் இருக்காங்க, யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கடைகளுக்கு நீங்கள் போய்க்கலாம். எப்போ தேவையோ மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் சிட்டிக்கு வந்துட்டு போகலாம். வேலைக்கு வரத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மாதம் வந்து
எனக்கு 4000 பெட்ரோலுக்கு ஆகுது, இல்லை பஸ்ஸுக்கு ஆகுதுன்னா ஓகே, அதை கூட கொடுங்க. நீங்கள் உங்களுக்கு வாடகை இங்கே வந்து ஒரு 10,000க்கு வீடு கிடைக்குது. இதே நீங்கள் அங்கே 25,000 அப்படின்னா 20,000 அப்படின்னா 10,000 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் போகுது. அது 4,000 பஸ்ஸுக்கு போனால் கூட ஒரு 6,000 நீங்கள் என்ன செஞ்சிடலாம், மிச்சம் பண்ணிடலாம். 3வது விஷயம் வந்து நீங்கள் ஒரு பட்ஜெட் போடுங்க. பட்ஜெட் போட்டு அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு பட்ஜெட் எப்படி போடுறது, அதில் எப்படி ஒவ்வொரு செலவுகளையும் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். திரும்பி இந்த பாயிண்ட்டை நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை. அந்த 2 பிளேலிஸ்ட்டையும் தரேன். எப்படி பட்ஜெட் போடுறது, ஹவு டு ரெடியூஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸ், ஒவ்வொரு செலவுகளையும் நம்ம எப்படி கம்மி பண்ணி சிக்கனமாக செலவழித்து செலவுகளை கம்மி பண்ணி பணத்தை சேர்க்கலாம். ஸோ பட்ஜெட் சீரீஸ்க்கு மட்டுமே ஒரு பிளேலிஸ்ட்டு, செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பிளேலிஸ்ட், 2 பிளேலிஸ்ட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள். மெயினான ஒரு 3 விஷயத்த சொல்லிடுறேன். மெனு பிளான் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் மெனு பிளான் போட்டு காய்கறி உழவர் சந்தையில் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் நல்லாவே மிச்சமாகும். கிராசரியை வந்து ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கிக்கோங்க. இந்த 2 விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு கணிசமான ஒரு தொகை வந்து உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு மிச்சமாகும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயில்டு வீடியோஸ் இந்த 2 பிளேலிஸ்ட்லையும் இருக்குது பாருங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் கடன் வாங்கி கையில் மற்றவங்க கை எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. அடுத்து வந்து ஃப்ரீ பஸ்ஸஸை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பெண்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஃப்ரீ பஸ் இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. ரேஷன் கடைகளை யூஸ் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சர்வீசஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமே மோஸ்ட்லி யூஸ் பண்ண பாருங்கள். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ வர பெருநகரங்களில் இருக்கக்கூடிய அந்த ஜிஹெச்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அவங்களுக்கு திருப்தியாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்கன்னா நீங்கள் அங்கே போய் என்ன செஞ்சுக்கலாம், கண்டிப்பாக மருத்துவம் பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இபிஎஃப் பிடிப்பாங்க. நீங்கள் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இஎஸ்ஐ பிடிப்பாங்க இல்லையா, அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நீங்கள் உங்களோட ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் நிறைய சலுகைகள் இருக்குது. இப்போ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் எங்கள் ஏரியாவிலே இருக்குது. நான் போனால் எனக்கு ஃப்ரீ மருந்து தான் கொடுக்குறாங்க. எந்த டாக்டர் ஃபீஸும் வாங்குறதில்ல. ஏன்னா நம்ம மாதம் பணம் கட்டுறோம். ஸோ அதே மாதிரி ஃப்ரீ சர்வீசஸை யூஸ் பண்ணிக்கோங்க. 5வது விஷயம், அது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி தான், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் பப்ளிக் பார்க்குக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம். அந்த மாதிரி ஃப்ரீ என்டர்டெயின்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை குறித்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், என்னென்ன ஃப்ரீ விஷயங்கள் நமக்கு கவர்மெண்ட் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட வீடியோ வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க, எனக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சினிமாவுக்கு போகிறீங்கன்னா அதுக்கான டிக்கெட் செலவாக இருக்கட்டும், அங்கே போய் நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்நாக்ஸ் செலவாக இருக்கட்டும், போக்குவரத்து செலவாகட்டும், கண்டிப்பாக 2000லேருந்து 4000 வந்து செலவாயிடும். நீங்கள் வீட்டிலையே டிவி பார்த்துக்கலாம். ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு நல்ல வருமானம் அதிகமாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் பாருங்கள், தப்பு கிடையாது. உங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்குன்னு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிடலாமல் இந்த மாதிரி ஃப்ரீயாக என்னென்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாகவும் உங்களோட பணத்தை மிச்சம் பண்ணலாம். 6வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வீடு பிடிக்கும் பொழுதே ஒரு சின்ன ஸ்மால் சைஸாக பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. என்னென்ன திங்ஸ் தேவையோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணாத விஷயங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே நீங்கள் ஒரு செலவாகும். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு வண்டி போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 வண்டி இருக்குது அப்படின்னா ஒரு வண்டியை கொடுத்துருங்க. அதே மாதிரி ஃபேன் வந்து உங்களுக்கு மொத்தமே 3 ஃபேன் போதும் அப்படின்னா 3 ஃபேன் மட்டும் மாற்றுங்க. லைட் இருக்குங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் லைட்டை வந்து மாட்டி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ண தான் செய்வோம். அப்போ திங்ஸை நீங்கள் கம்மி பண்ண அது எலக்ட்ரானிக் திங்ஸாக இருக்கட்டும், மற்ற திங்ஸாக இருக்கட்டும், திங்ஸை கம்மி பண்ண உங்களுக்கு அதுக்கான மெயின்டெனன்ஸ் செலவு கம்மியாகும், கரண்ட் பில் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி அன்வான்டாக எக்ஸ்பென்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சில பொருள் நம்ம யூஸே பண்ண மாட்டோம், அதுக்குன்னு ரிப்பேர் ஆகி கிடக்கும். அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையில்லாமல் காசு செலவு பண்ணிகிட்ருப்போம். ஸோ யூஸ் பண்ணுற பொருட்களை மட்டும் வீட்டில் வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணாததை டீக்ளட்டர் பண்ணி வெளியேற்றிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், மெட்ரோ சிட்டிஸ் வந்து நம்மளை ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா அங்கே எல்லாருமே ஒரு ஆடம்பரமான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருப்பாங்க. நிறையா சம்பாதிக்கிறவங்க, நிறையா பணக்காரவங்க, அதிகமாக பணம் வச்சுருக்கிறவங்க அந்த பெருநகரங்களில் வாழுவாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுவோம். அவங்க வந்து ஒரு செம்மையாக ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அது மாதிரி நம்ம ஒரு ட்ரெஸ் போடணும், அது மாதிரி நம்ம ஒரு பேக் வாங்கணும், அது மாதிரி நம்ம ஒரு மொபைல் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த மற்றவங்க லைஃப் ஸ்டைலை பார்க்கும் பொழுது ஈஸியாக அந்த லக்ஸரிஸ்க்கு நம்ம
நம்ம அடிமையாகி இம்பல்சிவாக பை பண்ண ஆரம்பிச்சிருவோம். நானும் இந்த ஃபோன் நமக்கு தேவையால எனக்கு ஒரு ஆப்பிள் ஃபோன் வேணும். ஸோ ஆப்பிள் ஃபோன் நமக்கு தேவையா என்னன்னு கூட நமக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு இம்பல்சிவாக பை ஆகிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய சிட்டியில் இருக்கோம். மற்றவங்களுக்கு நம்ம பணக்காரங்கள காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே நிறைய பேர் அவங்க லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணுவாங்க. அதனால ஈஸியாக கடனில் சிக்கிடுவாங்க. நம்ம சிக்கனமாக இருக்கணும்னு நினச்சா கூட நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலை நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம ஈஸியாக பணத்தை இழந்துடுறோம். அந்த மாதிரி வாழலாம், தப்பு கிடையாது. நீங்கள் அது கொஞ்சம் நிறைய பணம் சம்பாதிக்கிற அந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல பணம் வருது அப்படிங்கிறது அப்புறம் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான லைஃப் ஸ்டைலுக்கு போகலாம் அப்படின்னு உங்கள் மனசுக்கு சொல்லிவிட்டு நிறையா சேமிக்க பழகுங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.